பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். மழைக்காக ஜெபம். இறைவனாகிய தந்தையே, விண்ணிற்கும் மண்ணிற்கும் ஆண்டவரே, நாங்கள் வாழ்வதும் இயங்குவதும் இருப்பதும் உம்மாலேதான். உமது சாயலாக மனிதனை படைத்தீர். அவன் தன் உழைப்பால் படைப்பு தொழிலில் உம்மோடு சேர்ந்து மண்ணின் வளமையினின்று கனித்தர செய்ய வேண்டும் என திருவுளமானீர். உம் மக்களாகிய நாங்கள் எங்கள் அவல நிலையையும் பலவீனத்தையும் உணர்கிறோம். உம்மால் அன்றி எங்களால் ஒன்றும் செய்ய இயலாது. அன்பு தந்தையே, நீர் எல்லோர் மீதும் கதிரவனை தோன்ற செய்கின்றீர், எல்லோர் மீதும் மழை பொழிய செய்கின்றீர். இக்காலத்தில் வறட்சியால் பாதிக்கப்பட்ட எங்கள் அனைவர் மீதும், அதனால் பெரிதும் துன்பப்படுகிறவர்கள் மீதும் இரக்கம் காட்டியருளும். உம் மக்களுக்காக பரிந்து பேசிய இறைவாக்கினர் எலியாசின் மன்றாட்டுக்கு செவி சாய்த்தது போல உமது திருச்சபை நம்பிக்கையோடு செய்யும் ஜெபங்களுக்கு கருணை கூர்ந்து செவி சாய்த்தருளும். மக்களும் மிருகங்களும் பாதுகாக்கப்படவும், மரங்கள் பூத்து குலுங்கி கனிகள் தரவும், நாங்கள் ஆவலோடு எதிர்பார்க்கும் மழை வறண்ட மண் மீது விண்ணிலிருந்து பொழிய செய்தருளும். இம்மழை உம் அருளுக்கும் ஆசீருக்கும் அடையாளமாயிருக்கட்டும். உமது இரக்கத்தால் ஆறுதல் அடையும் நாங்கள் விண்ணும் மண்ணும் தரும் ஒவ்வொரு கொடைக்கும் உம்முடைய தூய ஆவி தரும் தாக சாந்திக்கும் நன்றி கூறுகிறோம். நித்திய வாழ்விற்கு பெருங்கெடுத்தோடும் உயிருள்ள நீராக உமது அன்பை எங்களுக்கு காட்டி அருளிய உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். திருப்பலி கருத்துக்கள். இன்றைய திருப்பலியானது திருவாளர் ஹிருதிநாதன் அவருடைய ஆன்மீக இளைப்பாற்றிக்காக அவருடைய குடும்பத்தார் என்ற திருப்பலி ஒப்புக் கொடுக்கிறார்கள். அருள் தந்தை பிரான்சிஸ் சேவியர் அவருடைய ஆன்மீக இளைப்பாற்றிக்காக விவியன் குடும்பத்தார் என்ற திருப்பலி ஒப்புக் கொடுக்கிறார்கள். இன்று தன்னுடைய 11வது பிறந்தநாளை கொண்டாடும் ரிவா நட்சத்திரா இவர்களுக்கு மாதரசி அன்னை வழியாக இறைவன் செய்த அனைத்து உதவிகளுக்கு நன்றியாகவும் தொடர்ந்து இறை ஆசிரும் உடல் உள்ள சுகம் வேண்டி
சூசை மேரி ஜேம்ஸ் குடும்பத்தார் இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுக்கிறார்கள். நானிகா கிறிஸ்மா 3ஆம் நாள் பிறந்த நாள் நன்றி திருப்பலியாக இந்த திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. தம்பிராஜா மணி தங்கம் கட்டும் புதிய வீடு தடைகள் நீங்கி நல்ல முறையிலே கட்டி முடிக்க வேண்டி இந்த திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மரிதங்க அவர்களுக்கு மன தைரியத்தை கொடுக்க வேண்டியும் தொடர்ந்து இறை ஆசீர் வேண்டியும் இந்த திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. இன்று தன்னுடைய 2வது பிறந்த நாளை கொண்டாடும் ஃபேரோஸ் டூத் இந்த குழந்தைக்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாக வரக்கூடிய நாட்களே இறை ஆசீர் வேண்டியுடைய பெற்றோர் என்ற திருப்பலி ஒப்புக் கொடுக்கிறார்கள். பாலம்மாள் நன்றி பலியாக மேலும் தன்னுடைய குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு நபரையும் நிறைவாக ஆசிர்வதிக்க வரக்கூடிய நாட்களிலே தன்னுடைய குடும்பத்தை வழிநடத்த இந்த திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. இந்த கருத்துக்களோடு நம்முடைய கருத்துக்களை ஒன்று சேர்த்து பக்தியோடு இந்த நாளிலே இந்த திருப்பலிலே பங்கேற்போம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. திருப்பாடல் 131 நான் வாசிக்கின்றோம். ஆண்டவரே, என் உள்ளத்தில் இருமாப்பில்லை, என் பார்வையில் செருக்கில்லை, எனக்கு மிஞ்சின அரிய பெரிய செயல்களில் நான் ஈடுபடுவதில்லை என்ற அந்த இறைவார்த்தையின் வழியிலே நான் வாழ இன்றைய நாள் நமக்கு அழைப்பு விடுக்கிறது. இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஏழையின் சிரிப்பில், இறை வெளிப்பாட்டில் இறை திருவுளத்தை காண என்ற சிந்தனையிலே இந்த நாளிலே நாம் சிந்திக்க இறைவன் நமக்கு அழைப்பு விடுகிறார். இயேசு ஆண்டவர் தம்மை சிறியவர்களுக்கு வெளிப்படுத்துகிறார். உலகின் உயரமான மலை எது? உலகின் பெரிய கட்டடம் எது? உலகின் பிரமாண்டமான கப்பல் எது என்னும் கேள்விகளுக்கு உடனே பதிலளிக்கக்கூடிய நாம் உலகிலே சிறிய மலையையோ கட்டடத்தையோ கப்பலையோ பற்றி நாம் சிந்திப்பது கிடையாது. ஆம், நம்முடைய கண்களுக்கு பெரியவையும் பிரமாண்டங்களுமே முக்கியமாக தெரிகின்றன. அவை நம்முடைய கண்களை அடைத்து விடுகின்றன. ஆனால் இன்றைய நற்செய்தியிலே இயேசு சிறியவற்றின் மேன்மையை குறிப்பிட்டு காட்டுகிறார். சிறியவை மகத்தானவை. தம்மை அவை முன்னிலைப்படுத்துவதில்லை, பிறரை ஆக்கிரமிப்பு செய்வதில்லை. இத்தகைய தன்மை நம்மிலே வளர வேண்டும். இறை அரசு இவர்களிடம் வெளிப்படும் என்று இயேசு இந்த நற்செய்தியிலே சொல்லுகிறார். எனவே நாமும் வாழ்வோம் பெரியோராக அல்ல, சிறியோராக, தலைக்கணம் இல்லாமல். அறிவுக்கும் ஆன்மாவுக்கும் இடையே ஒரு போராட்டம் நடந்தது. அறிவு கேட்டதாம், உறவுகள் ஏன் தேவை என்று அலைகிறாய், அதனால் உனக்கு என்ன லாபம்? ஆன்மா சொன்னதாம், லாபம் தேடி நீ அலைகிறாய், விண்ணகத்தில் செல்வம் சேர்க்க நான் விரும்புகிறேன். ஆம், தனக்கு என்ன ஆதாயம் என்று நினைத்து வாழ்ந்தால் தலைக்கணம் ஏறிவிடுகிறது. தலைக்கணமாக இருக்கிற காரணத்தால் அதனால்தான் தீக்குச்சி கூட அழிந்து விடுகிறது. ஆனால் அடுத்தவரை முதன்மைப்படுத்தி வாழும்போது, அடுத்தவர் நலனை மையப்படுத்தி வாழ முயற்சிக்கும் போது நாம் குழந்தை மனம் கொண்டவராக மாறுகிறோம். இன்றைய முதல் வாசகத்திலே என்ன தலைக்கணம்? தன்னுடைய அறிவு கூர்மையால் திட்டங்கள் தீட்டினேன், மக்களினங்கள் தங்களுடைய வைத்திருந்த எல்லைகளை அகற்றினேன் என அசீரிய மன்னன் அக்களிப்பதாக நமக்கு தரப்பட்டிருக்கிறது. அதே வேளையிலே இறைவாக்கினர் எசையா ஒரு கேள்வியை விரும்புகிறார். வெட்ட பயன்படுத்துகிற கோடாரி அவனுக்கு மேலாக தன்னை மேன்மை பாராட்டுவது உண்டு, அறுப்பவனை விட வாழ் தன்னை சிறப்பு மிக்கதாக கருத இயலுமா? இந்த கேள்விக்கு விடையாக அமைவதுதான் இன்றைய நற்செய்தி வாசகம். தந்தையின் விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரை உம்மை போற்றுகிறேன், ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கு இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். கடவுள் எதனை குழந்தைகளுக்கு வெளிப்படுத்துகிறார்?
மனத்தாழ்ச்சியை, எளிய உள்ளத்தை, பகைமையை மறைந்துவிடும் நல்ல உள்ளத்தை, பிறர் அன்பை, கபடற்ற தன்மையை, எல்லோரையும் கவரும் புன்னகையை, எல்லாருக்கும் எல்லாமாக மற்றும் தாராள மனதை. அன்பார்ந்தவர்களே, நாம் ஒவ்வொருவருமே இப்படிப்பட்ட குணநலத்தோடு வாழ இறைவன் இந்த நாள் நமக்கு அழைப்பு கொடுக்கிறார். நாமும் நம்முடைய வாழ்விலே இறை திருவுள்ளத்தை கண்டு ஏழையின் சிரிப்பில, இறை பராமரிப்பிலே இறை திருவுள்ளத்தை நாம் காண முயற்சிப்போம். இறை திருவுள்ளத்தை கண்டுகொள்ள முயலும் போது இறை உடனிருப்பு நம்மோடு இருப்பதை நாம் அறிந்து கொள்ள முயல்கிறோம். இறைவன் நம்மோடு இருக்கும்போது தலைக்கர நம்மிடம் இருக்காது, ஆனால் தலைவனுக்குரிய எல்லா தகுதிகளும் நம்மிடம் வரும். இயேசு என்னும் நல்ல தலைவனை பின்பற்றி இந்த மண்ணிலே இறையாட்சி தடம் பதிக்கும் நல்ல தலைவர்களாக நாம் உருவாகும். இதற்கு தேவையான அனைத்து நலங்களையும் இறைவன் நமக்கு தரட்டும். இந்த நாளிலே நம்முடைய இருக்கிற தலைக்கணத்தை அகற்றி எல்லோரோடும் எல்லாமாக நாம் வாழ அதற்கான ஞானத்தை இறைவன் தர இந்த திருப்பலியில் நாம் பக்தியோடு பங்கேற்போம். நம்முடைய வாழ்விலே தாழ்ச்சியை கொண்டு வாழ தவறிய அந்த தருணங்கள், எல்லாருக்கும் எல்லாமாக இறை திருவுள்ளத்தை நம்முடைய வாழ்விலே தேர்ந்து தெளிய தவறிய அந்த தருணங்கள், எளிமையான ஒரு வாழ்வு வாழ தவறிய அந்த தருணங்கள், ஏழையின் சிரிப்பிலே கடவுளை கண்டுகொள்ள, கடவுளை பார்க்க தவறிய அந்த நேரங்களை நினைத்து பார்த்து ஆண்டவருடைய மன்னிப்பை பெற்றுக்கொள்வோம். இல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். இல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஜெபிப்போமாக. இறைவா, உம்மை எதிர்நோக்கி இருப்போரின் ஆற்றலானவரே, உம்மால் அன்றி வலுவற்ற எங்களால் ஒன்றும் செய்ய இயலாது. எனவே உம் கட்டளைகளை நிறைவேற்றி எங்கள் விருப்பத்தாலும் செயலாலும் உமக்கு உந்தலாகிட உமது அருள் உதவியை கனிவுடன் எங்களுக்கு என்று அளிப்பீராக. உமோடு தூயாவியாரி ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். வெட்ட பயன்படுத்துகிறவனுக்கு மேலாக கோடாரி தன்னை மேன்மையை பாராட்டுவதுண்டோ? இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 10, இறை முத்துக்கள் 5-7, மேலும் 13-16 முடிய. ஆண்டவர் கூறுவது: ஆசிரிய நாடு, சினத்தில் நான் பயன்படுத்தும் கோல் அது, தண்டனை வழங்கான் நான் ஏந்தும் தடியது. இறை பற்றில்லா நாட்டினருக்கு அந்நாட்டை நான் அனுப்புகிறேன். எனக்கு சினமூட்டின மக்களை நொறுக்க அதற்கு ஆணை கொடுக்கிறேன்.
அம்மக்களை கொள்ளையிடவும் அவர்கள் பொருட்களை சூறையாடவும் தெருவில் கிடக்கும் சேற்றைப் போல் அவர்களை மிதித்து போடவும் அதற்கு கட்டளை தருகிறேன். ஆசிரிய அரசன் நினைப்பதோ வேறு, அவனது உள்ளத்தில் எழும் திட்டங்கள் வேறு. மக்களினங்கள் அழிந்து நாசமாவதை தன் இதயத்தில் எண்ணுகிறான். பல்வேறு இனத்தாரையும் வெட்டி வீழ்த்த அவன் விரும்புகிறான். ஏனெனில் அவன் இவ்வாறு சொன்னான்: என் கை வலிமையாலே நான் அதை செய்து முடித்தேன். என் ஞானத்தாலும் அறிவு கூர்மையாலும் அதற்கு திட்டங்களை தீட்டினேன். அவர்களுடைய கருவுளங்களை சூறையாடினேன். அரியணையில் வீற்றிருந்தோரை ஒரு காளை மிதிப்பது போல மிதித்து போட்டேன். குருவி கூட்டை கண்டு பிடிப்பது போல் என் கை மக்களினங்களின் செல்வங்களை கண்டு எடுத்து கொண்டது. புறக்கணித்த முட்டைகளை ஒருவன் பொறுக்கி எடுப்பது போல் நாடுகள் யாவற்றையும் ஒருங்கே சேர்த்து கொண்டேன். எனக்கெதிராக ஒருவரும் இறக்கை அடிக்கவில்லை, வாய் திறக்கவில்லை, கீச்சென்று ஒலி எழுப்பவும் இல்லை. வெட்ட பயன்படுத்துகிறவனுக்கு மேலாக கோடாரி தன்னை மேன்மை பாராட்டுவதுண்டோ? அறுப்பவனை விட தன்னை சிறப்பு மிக்கதாக வாள் கருத இயலுமோ? தன்னை தூக்கியவனை சுழற்றி வீசி கை தடியால் கூடுமோ? மரம் அல்லாத மனிதனை தூக்க மரத்தாலான கோலால் இயலுமோ? ஆதலால் தலைவராகிய படைகளின் ஆண்டவர் பாழாக்கும் கொள்ளை நோயை அவனுடைய கொழுத்த வீரர்கள் மேல் அனுப்புவார். அவனது மேன்மையின் கீழ் தீ ஒன்றை வைப்பார். அவர் நெருப்பு மூட்டுவார், அது கொழுந்துவிட்டு எரியும். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. ஆண்டவர் தம் மக்களை தள்ளிவிடார். ஆண்டவர் தம் மக்களை தள்ளிவிடார். ஆண்டவரே, அவர்கள் உம் மக்களை நசுக்குகின்றனர். உமது உரிமை சொத்தான அவர்களை ஒடுக்குகின்றனர். கைப்பெண்டீரையும் அந்நியரையும் அவர்கள் வெட்டி வீழ்த்துகின்றனர். திக்கற்றவரை அவர்கள் கொலை செய்கின்றனர். பல்லவி. ஆண்டவர் தம் மக்களை தள்ளிவிடார். ஆண்டவர் இதை கண்டு கொள்வதில்லை, யாக்கோபின் கடவுள் கவனிப்பதில்லை என்கின்றனர். மக்களிடையே அறிவிலிகளாயிருப்போரே, உணருங்கள். மதிக்கேடரே, எப்பொழுது நீங்கள் அறிவி பெறுவீர்கள்? பல்லவி. ஆண்டவர் தம் மக்களை தள்ளிவிடார். செவி பொருத்தியவர் கேளாதிருப்பாரோ? கண்ணை உருவாக்கியவர் காணாதிருப்பாரோ? மக்களினங்களை கண்டிப்பவர் மானிடருக்கு அறிவூட்டுபவர் தண்டியாமல் இருப்பாரோ? பல்லவி. ஆண்டவர் தம் மக்களை தள்ளிவிடார். ஆண்டவர் தம் மக்களை தள்ளிவிடார். தம் உரிமை சொத்தாம் அவர்களை கைவிடார். தீர்ப்பு வழங்கும் முறையில் மீண்டும் நீதி நிலவும். நேரிய மனத்தினர் அதன் வழி நடப்பர். பல்லவி. ஆண்டவர் தம் மக்களை தள்ளிவிடார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. மெல்லிசை கருவிகள் மீட்டிடுவோம், மேளமும் தாளமும் முழங்கிடுவோம். மெல்லிசை கருவிகள் மீட்டிடுவோம், மேளமும் தாளமும் முழங்கிடுவோம். நல்லவர் ஆண்டவர் என்றுரைப்போம், நாளுமே அவரை போற்றிடுவோம். நல்லவர் ஆண்டவர் என்றுரைப்போம், நாளுமே
அவரை போற்றிடுவோம். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 11 இறை வார்த்தைகள் 25 முதல் 27 முடிய. அக்காலத்தில் இயேசு கூறியது: தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறேன். என்னில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். ஆம் தந்தையே, இதுவே உமது திருவிழம். என் தந்தை எல்லாவற்றையும் என்னிடத்திலே ஒப்படைத்திருக்கிறார். தந்தையை தவிர வேறு எவரும் மகனை அறியார். மகனும் அவர் யாருக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறாரோ அவரின்றி வேறு எவரும் தந்தையை அறியார் என்று கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறேன். எனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். பிரியாத இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான இறை மக்களே, இன்றைய இறைவார்த்தை வழிபாடு ஏழையின் சிரிப்பில் இறை திருவிழத்தை காண நமக்கு அழைப்பு விடுக்கிறது. அரியலூர் மாவட்டத்திலே கள்ளக்குறிச்சியில் அமைந்திருக்கிற ஒரு கோவில், 250 ஆண்டுகால பழமையான கோவில். ஏராளமான மக்கள் வந்து போகக்கூடிய இடமாக இருப்பதால் பிச்சைக்காரருடைய எண்ணிக்கையும் அதிகமாக இருக்கும். 2017 ஆண்டு டிசம்பர் மாதம் அந்த கோவிலில் பிச்சை எடுத்துக் கொண்டிருந்த முதியவர் ஒருவர் குப்பை தொட்டிலே கிடந்த குழந்தை ஒன்றை எடுத்திருக்கிறார். அந்த கோவிலின் பின்புறத்திலே உள்ள கடையின் பின் வெகு நேரமாக ஒரு குழந்தையினுடைய அழுகுரல் கேட்டுக் கொண்டிருந்தது. ஓடி சென்று அந்த முதியவர் பார்த்த பொழுது, பிறந்து ஒரு நாளே ஆன அழகான ஆண் குழந்தை ஒரு துணியிலே சுற்றி குப்பை தொட்டியின் அருகிலே போடப்பட்டிருந்தது. ஒரு நாளே ஆன அந்த பச்சங்குழந்தையை சுற்றி திருநாய்க்களுடைய கூட்டம். எப்போது அந்த குழந்தையை கவிக்கொண்டு போகலாம் என்று காத்து கொண்டிருந்தது. நல்ல வேளையாக அந்த முதியவர் நாய்களை விரட்டி அடித்து அந்த குழந்தையை தூக்கி வந்தார். அவர் மட்டும் அன்று அந்த குழந்தையை தூக்கவில்லை என்றால் அந்த குழந்தை நிச்சயமாக நாய்களுக்கு உணவாயிருக்கும். பிச்சை எடுத்துக் கொண்டிருப்பவருடைய கையில் இருக்கக்கூடிய குழந்தையை பார்த்து அருகில் இருந்தவர்கள் உடனடியாக 108 அவசர மருத்துவ வாகன சேவை மற்றும் காவல்துறையினருக்கு தகவல் கொடுத்தார்கள். விரைந்து வந்து அவர்கள் அந்த குழந்தையை மீட்டெடுத்தார்கள். அன்புக்குரியவர்களே, ஒருவருடைய வெளி தோற்றத்தை கண்டு நாம் எளிதாக எடை போட்டு விடுவோம். ஆனால் அவர்களிடமும் மனிதாபிமானம், கருணை, இரக்கம், அன்பு ஒட்டி கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளும் காலம் வெகு விரைவிலே வர வேண்டும். மனிதம் காக்கப்பட வேண்டும். மனிதர்களை மனிதர்களாக மதிக்க இந்த சமூகம் கற்றுக்கொள்ள வேண்டும். பிறரை பொதுவாக நாம் குறைத்து மதிப்பிடுவோம். ஒருத்தருடைய உடல் அந்த தோற்றத்தை வைத்து ஒருவரை அல்லது குடும்ப பின்னணியை வைத்து நாம் அவர்களை இவர் இப்படிதான், அவர் அப்படிதான் என்று நாம் பொதுவாக மதிப்பிடுவோம். நான் முன்னுரை சொன்னது போல, உலகிலே உயரமான மலை எது, உலகிலே பெரிய கட்டடம் எது, உலகிலே பிரம்மாண்டமான கப்பல் எது என்ற கேள்விக்கு நாம் உடனே பதிலளிக்கக்கூடிய நாம் உலகிலே சிறிய மலையோ கட்டிடத்தையோ கப்பலையோ பற்றி நாம் சிந்திக்க மாட்டோம். நம்முடைய கண்களுக்கு பெரியவையும் பிரமாண்டமுமே முக்கியமாக தெரிகிறது. அவை நம்முடைய கண்களை அடைத்து விடுகிறது. ஆனால் இந்திய நற்செய்தி வாசகத்துல
இயேசு சிறியவற்றின் மேன்மையை பற்றி அழகாக சொல்கிறார். சிறியவை மகத்தானவை, அவை தம்மை முன்னிலைப்படுத்துவதில்லை, பிறரை ஆக்கிரமிப்பு செய்வதில்லை. இத்தகைய நம் தன்மையானது நம்மளே வளர வேண்டும் என்று இயேசு ஆண்டவர் இன்று நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அன்புக்குரியவர்களே, இதைத்தான் நான் சொன்ன அந்த நிகழ்வுகளை பார்த்தோம். அவர் பிச்சைக்காரராக இருந்தாலும் கூட அவர் செய்த அந்த சிறிய அந்த மனிதநேயமான அந்த செயல், தன்னை முன்னிலைப்படுத்தாமல் அந்த செயலானது, அந்த மனிதநேய செயலானது இன்றைய இறை வார்த்தைக்கு ஒரு அச்சாணியாக இருப்பதை நாம் பார்க்கின்றோம். ஆம் அன்புக்குரியவர்களே, நம்மை படைத்த கடவுள், நம்மை பாதுகாத்த கடவுள் மகன் வழியாக மீட்கும் கடவுளாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அவரை காண சுயநலம் இல்லாமல் நாம் வாழ வேண்டும். இதைத்தான் புனித அகஸ்தினார் மிக அழகாக சொல்வார். God who created you cannot save you without you. உன்னை படைத்த இறைவன் நமது ஒத்துழைப்பு இல்லாமல் நம்மை நிச்சயமாக மீட்க முடியாது. நாம் பிறக்கும் போதே நம்மை மீட்க நமது ஒத்துழைப்பு எதுவுமின்றி நிச்சயமாக இறைவன் நம்மை மீட்க முடியாது. இதைத்தான் பவுலடியார் கலாத்தியருக்கு எழுதிய புத்தகம் 5ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில் வாசிக்கிறோம். நீங்கள் ஊனியல்பின் நிச்சயப்படி வாழ வேண்டாம், ஆவிக்குரிய இயல்புக்கு பிறக்க வேண்டும். மனிதர் பார்ப்பது போல நான் பார்ப்பதில்லை. 1 சாமுவேல் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். மனிதர் பார்ப்பது போல நான் பார்ப்பதில்லை, மனிதர் முகத்தை பார்க்கிறார், ஆண்டவரோ அகத்தை பார்க்கிறார். இதை கலாத்தியருக்கு எழுதிய புத்தகம் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே, ஊனியல்பின் இச்சை தூய ஆவிக்கு முரணானது, தூய ஆவியின் துணையால் ஆவி காட்டும் நெறியிலே நாம் நடக்க முயற்சிப்போம். ஆம் அன்புக்குரியவர்களே, உண்மை அந்த அந்தஸ்தை ஆண்டவர் விரும்புவதில்லை. வெளி தோற்றங்களிலே அல்ல, ஆண்டவர் விரும்புவது நம்முடைய உள்ளார்ந்த அன்பை விரும்புகிறார். உண்மையை, மறையுண்மையை ஞானிகளுக்கு மறைத்து சாதாரண குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தக்கூடிய தேவன் நம்முடைய தேவன். ஏன் கடவுள் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் மறைத்து குழந்தை மனம் கொண்டவர்களுக்கு வெளிப்படுத்தினார்? ஏனென்றால் இயேசுவின் போதனையை யூத ஞானிகள் அறிஞர்கள் ஏற்கவில்லை. மாறாக குழந்தை மனம் கொண்ட சாதாரண பாவிகள், புறமினத்தார்கள் நம்பினார்கள். சாதாரண மனநிலை அந்த குழந்தை மனம் கொண்ட அந்த மக்கள் நம்பினார்கள். ஆம் அன்புக்குள்ளே, இதைத்தான் எபிரேயருக்கு எழுதிய திருமுகம் 4ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் வாசிக்கணும். கடவுளின் வார்த்தை உயிர் உள்ளது, ஆற்றல் வாய்ந்தது, இரு பக்கமும் வெட்டக்கூடிய வாளை விட கூர்மையானது. ஆக குழந்தையாக நாம் மாறாமல் விண்ணரசிலே நாம் நுழைய முடியாது. யோவான் நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில் வாசிக்கிறோம். இயேசு நம்மிலே வெளிப்படுகிறார். உதாரணமாக, நாம் உணவு உண்கிற பொழுது நம்முடைய அந்த உணவானது நம்முடைய உயிராக மாறுகிறது. ஆனால் இந்த தெய்வீக பந்தியிலே, இந்த திருப்பலிலே நாம் பங்கேற்கிற பொழுது நாம் ஒவ்வொருமே கிறிஸ்துவாக மாறுகிறோம். கிறிஸ்து அவளாக நாம் மாறுகிறோம். எனவேதான் கலாத்தியருக்கு எழுதிய புத்தகம் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். வாழ்வது நானெனில் கிறிஸ்து வாழ்கிறார். எனவே இந்த நாளிலே குழந்தை உள்ளம் கொண்ட அந்த வெளிப்பாட்டை ஆண்டு விரும்புகிறார். ஏழையின் சிரிப்பிலே நாம் கடவுளை நாம் கண்டுகொள்ளுகிற பொழுது, இறை பராமரிப்பை நம்முடைய வாழ்விலே நாம் ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது, நாம் ஒவ்வொருவருமே மிக சிறந்த மனிதர்களாக, இறை திருமணத்தை நிறைவேற்றக்கூடிய மனிதர்களாக நாம் மாறுகின்றோம். நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு டைம்ஸ் என்ற அந்த இதழானது மனிதர் என்ற அந்த மிகப்பெரிய அந்த பரிசை அறிவித்த பொழுது பல மனிதர்கள் பல கேள்விகளை எழுப்பினார்கள். அவ்வாறு எழுப்பப்பட்ட அந்த கேள்விகளிலே ஒன்று, இந்த உலகத்திலே எத்தனையோ மனிதர்கள் இருக்க ஏன் கத்தோலிக்க திருவையுடைய தலைவராக இருக்கிற திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களை தேர்ந்தெடுத்தீர்கள் என்று கேட்ட பொழுது அந்த டைரக்டர் சொன்ன பதில், திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உடனே திருத்தந்தை அவர்கள் இளம் கைதிகளை சிறையிலே பார்த்து அவருடைய பாதங்களை கழுவினார். அது எங்களுடைய மனதை தொட்டது. அதுபோல அவருடைய பிறந்த நாளிலே
பல அகதிகளை அழைத்து அவர்களுக்கு உணவு கொடுத்து தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடினார். அந்த நிகழ்வு எங்களை மிகவும் தொட்டது. ஏழையின் சிரிப்பிலே வெளிப்பாட்டை, இறை திருவுளத்தை நிறைவேற்றிய திருத்தந்தை. எனவேதான் அவரை இந்த மிகப்பெரிய விருதுக்காக நாங்கள் தேர்ந்தெடுத்தோம் என்று சொன்னாராம். ஆம் அன்புக்குள்ளே, ஏழையின் சிரிப்பிலே நாம் இறைவனை நாம் காண, இறை திருவுளத்தை நம்முடைய வாழ்விலே கண்டுணர, சிறிய சிறிய காரியங்களில நான் சின்ன காரியங்களை செய்தாலும் அதை கடவுளுக்கு பிரமாணிக்க விதத்துல, இறைவனுக்கு பிடிச்சமான ஒரு விதத்துல நாம் செய்கிற பொழுது நாம் ஒவ்வொருவருமே இறை திருவுளத்தை நாம் நிறைவேற்றக்கூடிய பிள்ளைகளாக நாம் வாழ்கிறோம். அதைத்தான் இந்த நாளிலே இறைவன் நம்மோரிடமிருந்து எதிர்பார்க்கிறார். எப்போதுமே இறைவனை தன்னுடைய தந்தை என்று அழைக்கக்கூடிய இயேசு இங்கு அவரை விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரை என்று அழைத்து அவருடைய மாட்சியை வெளிப்படுத்துகிறார். நாமும் வானவரிடம் சேர்ந்து உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சி உண்டாக என்று இணைப்புகள் இசைக்கிறோம். மறையுண்மைகளை சாதாரண மக்களுக்கு தந்தை மகன் வழியாக வெளிப்படுத்தியதற்காகவே இயேசு இறைப்புகள் பாடுகிறார். இயேசுவை குடிலே கண்டவர்கள் ஞானிகளும் குருக்களும் அன்று, சாதாரண இடையர்கள். அறிவும் ஞானமும் இறைவன் கொடைகள் என்பதை உணர்ந்து தம்மையே இறைவன் முன் வெறுமையாக்கி கொண்ட 3 ஞானிகளுக்கே தெய்வ திருமகன் காட்சி கொடுத்தார். உண்மையான அறிவு நம்மை கடவுளிடம் ஈர்க்க வேண்டும். ஆம் அன்புக்குரியவர்களே, யூதர்கள் அருள் அடையாளம் வேண்டும் என்று கேட்கிறார்கள். கிரேக்கர்கள் ஞானத்தை நாடுகிறார்கள். கடவுள் ஞானிகளை வெட்கப்படுத்த மடமை என உலகம் கருதவற்றை தேர்ந்தெடுத்தார். அவ்வாறே வலியோரை வெட்கப்படுத்த வலுவற்றவை என உலகம் கருதவற்றை தேர்ந்தெடுத்தார். உலகம் ஒரு பொருட்டாக கருதுபவற்றை அழித்துவிட அது தாழ்ந்ததாக கருதுபவற்றை இகழ்ந்து தள்ளுவற்றையும் கடவுள் தேர்ந்தெடுத்தார். எவரும் கடவுள் முன் பெருமை பாராட்டும்படி அவர் இப்படி செய்தார். பாமர மக்கள் சமுதாயத்தின் கீழ்மட்டத்திலே வாழ்பவர்கள், பாவிகளாக இகழப்பட்டவர்கள் தான் இயேசுவின் போதனை ஏற்று அவருடைய சீடரானார்கள். தம்மையே அறிஞர் என்று கூறும் ஆணவம் படைத்த சிறு குற்றவளை சிதறடித்தார், தாழ்ந்தோரை உயர்த்தினார் என்பதுதான் இன்றைய இறை வார்த்தை நமக்கு தரக்கூடிய செய்தியாக இருக்கிறது. மாபெரும் தத்துவங்களை மேடையிலே பேசி புகழ்பெற்ற பேச்சாளராக திகழ்ந்தவர் வில் ரோஜர்ஸ். தன்னுடைய ஆரம்ப கட்டத்திலே முதல் 10 ஆண்டுகள் கடிவாளம் கட்டிக்கொண்டு தந்திர வித்தைகளை காட்டி பிழைத்து வந்தார். ஒரு சமயம் அப்படிப்பட்ட நிகழ்ச்சியிலே அவர் கூறிய நகைச்சுவை அங்கிருந்த அத்தனை பேருடைய பாராட்டையும் பெற்று தந்தது. அவருடைய உண்மையான சாதனை வெளிப்பட்டது. அதன் பின் தன் மீது நம்பிக்கை வைத்து ஒரு பேச்சாளராக முடிவு செய்தார். தன்னுடைய பேச்சிலே தத்துவங்களை எடுத்து சொல்லி மக்களை மகிழ்ச்சிப்படுத்தினார். பெரிய பேச்சாளராகி அதில் வெற்றியும் கண்டார். அன்பானவர்களே, சிறிய வெற்றிகளும் சிறிய காரியங்களும் சிறிய சம்பவங்களும் கூட நம்மிடம் இருக்கக்கூடிய தனித்தன்மையை உலகுக்கு காட்டிவிடலாம். எனவே சிறிய செயல்களை செய்யும் போது கூட அதை நாம் முழுமையாக நாம் செய்ய வேண்டும். இதைத்தான் இறைவன் நம்மிடமிருந்து எதிர்பார்க்கிறார். எனவே இந்த நாளிலே இன்று சிறப்பாக இந்த திருப்பலியை நாம் பங்கேற்கிற பொழுது கடவுள் தன்னை வெளிப்படுத்தியது சாதாரண உள்ளம் கொண்ட, எளிய உள்ளம் கொண்ட அந்த குழந்தைகளுக்கு, ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் அல்ல. ஆக நாம் நம்முடைய வாழ்க்கையில இந்த குழந்தைகளுடைய உள்ளம், மற்றவர்களை புரிந்து கொள்ளக்கூடிய உள்ளம், உதவி செய்யக்கூடிய உள்ளம், அந்த தாராள உள்ளம் நமக்கு இருக்கும் என்றால் நாம் இயேசுவின் மனநிலை கொண்டு மற்றவர்களுக்கு, ஏழைகளுக்கு உதவி செய்ய நாம் முன் வருவோம் என்றால், இறை திருவுளத்தை ஏழைகள் வாயிலாக நாம் நிறைவேற்றுவோம் என்றால் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே அந்த இறை திருவுளத்தை நாம் நிறைவேற்றுகிறோம். என அன்பார்ந்தவர்களே, நம்மை படைத்த கடவுள் நம்முடைய அனுமதியின்றி நம்மை மீட்க முடியாது. நாம் தான் அதுக்கு முயற்சி செய்ய வேண்டும். எனவே கடவுள் நமக்கு எல்லா திறமைகளையும் கொடுத்திருக்கிறார். நாம் வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கை சொல்ல நாம் நம்முடைய கண்ணை திறந்து பார்ப்போம். இந்த கொரோனா தொற்றினுடைய தாக்கத்தில் நமக்கு தெரியும், இன்று இந்த பொருளாதார நெருக்கடி எத்தனை பேர் கஷ்டப்படுகிறார்கள், எத்தனை பேர் துன்பப்படுகிறார்கள், எத்தனை பேர் துயரப்படுகிறார்கள். ஏதோ நாம் பொருள் கொடுத்து உதவினால்தான் உதவி மட்டும் கிடையாது. மாறாக நம்முடைய ஒரு அன்பான வார்த்தை, ஆறுதலான வார்த்தை பல குடும்பங்களுக்கு ஒரு ஆறுதலாக இருக்கும். பல ஏழைகளை சிரிக்க வைக்க நாம் ஒரு உந்து சக்தியாக மாறும், நாம் ஒரு கருவியாக மாறுவோம். இன்று நம்மை நாம் ஒரு கேள்வி கேட்டு பார்ப்போம்.
ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். நாம் நம்முடைய வாழ்க்கை சொல்லே அந்த குழந்தைகளுடைய மனம் நம்மிடம் இருக்கிறதா? இறை திருவுளத்தை ஏழை எளிய மக்களிலே நாம் பார்க்கிறோமா? எனவே அன்பார்ந்தவர்களே, இந்த நாளிலே ஆண்டவர் தருகிற சக்தி வாய்ந்த இறைவார்த்தை நம்மிடம் இருக்கிற ஆணவத்தை நாம் தூக்கி எறிவோம். குழந்தைகளைப் போல எளிய உள்ளம் கொண்டவர்களாக மற்றவர்களை அப்படியே ஏற்றுக்கொள்ளக்கூடிய எந்த ஒரு கள்ளங்கபடமும் இல்லாமல் ஆண்டவரை நாம் முழுமையா நம்பி ஆண்டவர் இறுக்கமாக நாம் பற்றி கொள்வோம். ஏழை எளிய மக்களிலே இறைவனை நாம் பார்ப்போம். நம்முடைய வாழ்வின் ஒவ்வொரு நிலையிலும் இறை திருவுளத்தை நிறைவேற்றக்கூடிய பிள்ளைகளாக நாம் வாழ ஆண்டவருடைய பிரசன்னத்துல பயணிக்க இந்த திருப்பலியை நாம் பக்தியோடு தொடர்ந்து ஜெபிப்போம். ஆமீன். காணிக்கை தந்தோம் கனிவோடு ஏற்பாய் ஆண்டவரே, பலியோடு சேர்ப்பாய் தூயவனே. அன்போடு வந்தோம் காணிக்கை தந்தோம் கனிவோடு ஏற்பாய் ஆண்டவரே, பலியோடு சேர்ப்பாய் தூயவனே. புடமேட்டு வைத்தோம் பூவாக மனம் வீச வைத்தோம். பொன்னான வாழ்வை புடமேட்டு வைத்தோம் பூவாக மனம் வீச வைத்தோம். புதிரான வாழ்வே எதிரானதாலே, புதிரான வாழ்வே எதிரானதாலே, பொலிவாக செய்வாய் ஆண்டவனே, அருளோடு அணைப்பாய் மாபரனே. அன்போடு வந்தோம் காணிக்கை தந்தோம் கனிவோடு ஏற்பாய் ஆண்டவரே, பலியோடு சேர்ப்பாய் தூயவனே. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி இல்லாமல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, மக்களின் தாருப்பு கொடுக்கும் இந்த அப்பரச காணிக்கைகள் எங்களுக்கு ஊட்டமளிக்கும் உணவாகவும் எங்களை புதுப்பிக்கும் அருளடையாளமாகவும் மாறச் செய்கின்றேன். அதனால் இவற்றின் அருளுதவி எங்கள் உடலுக்கு மனதுக்கும் என்றும் குறைவிடாமல் கிடைக்க அருள்புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவுமே மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் இவ்விடத்தில் நாங்கள் மக்கள் நன்றி செலுத்துவது
மெய்யாகவே தகுதியும் நீதியும் மாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனில் கிறிஸ்து பிறந்த முன்னைய பாவத்தில் இருந்த மனிதரை புதுப்பித்தார், பாடுபட்டு எங்கள் பாவங்களை அளித்தார், இறந்தோருடன் உயிர்த்தெழுந்த வாழ்வுக்கு வழிவகுத்தார். தந்தையே, அவரிடம் நேரி வந்து விண்ணகத்தின் கதவுகளை திறந்து வைத்தார். ஆகவே வானதூதனைகளோடும் புனிதரை பிறந்து கொள்ளும் நாங்களும் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணி செய்து முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்றாகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவிருந்தி அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருவளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைகூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திரும்ப நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகமெங்கும் பரவியிருக்கும் ஒரு திரு அவையை நினைகூர்ந்தள்ளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆகிய நீதிநாதன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவையை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைகூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும்.
கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மூக்கு உந்தவராக இருந்த ஆகிய புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ் நீட்டும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் இல்லாமல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பு எல்லா புகழும் ஆட்சியும் ஏனென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்துகளை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தில் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பி இருக்கும் பேரின்ப வாழ்வையும் எம் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் வருகையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதி உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதி ஒற்றுமை அளித்தல்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் அமைதி அறிவித்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்கின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் உள்ளத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவிடலும் திருத்தமும் நம் ஒருவரை காத்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வதாக. ஆமென்.
ஆன்மாவே என்னை புனிதப்படுத்தும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு ரத்தமே என்னை நிறைவித்தருளும். கிறிஸ்துவின் விழாவிலிருந்து வழிந்த திருநீரே என்னை கழுவியருளும். கிறிஸ்துவின் திருப்பாடுகளே என்னை இலப்படுத்துங்கள். ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாய்த்தருளும். உமது திருக்காயங்களுக்குள்ளே என்னை மறைத்தருளும். உம்மை விட்டு ஒருபோதும் என்னை பிரிய விடாதேயும். தீய எதிரிடமிருந்து என்னை காத்தருளும். என் மரண நேரத்தில் நீர் என்னை அழைத்து உம்முடைய புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ எனக்கு வரமருளும். ஆமேன். ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். அவரில் நம்பிக்கை கொள்வோர் பேறு பெற்றோர். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் உட்கொண்ட முத திருவுணவு நம்பிக்கையால் உம்மில் ஒன்றித்திருப்பதை குறித்து காட்டுகின்றது. அதுபோல உம்முடைய திரு அவையிலும் ஒற்றுமை அது விளைவிப்பதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இல்லாமல் இறைவன் தந்தை மகன் தூயாவியார் நமக்கு ஆசீர் வழங்குவாராக. சென்று வாழுங்கள், வாழ்க்கை வலை தொடர்கின்றது. இறைவனுக்கு நன்றி. எங்கள் காவலாம் சூசை தந்தையின் மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். எங்கள் காவலாம் சூசை தந்தையின் மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். செங்கை அதிலே தங்க புஷ்பம் தங்க கோளை ஏந்திடும். செங்கை அதிலே தங்க புஷ்பம் தங்க கோளை ஏந்திடும். எங்கள் காவலாம் சூசை தந்தையின் மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். கன்னி தாயாரின் வர்த்தனியலோ உன்னதமாய் பேருமாட்சி ஒற்ற பாக்கியனே. கன்னி தாயாரின் வர்த்தனியலோ உன்னதமாய் பேருமாட்சி ஒற்ற பாக்கியனே. சென்னி மகுட முடி புனைந்த மன்னர் கோத்திர மாதவா. சென்னி மகுட முடி புனைந்த மன்னர் கோத்திர மாதவா. எங்கள் காவலாம் சூசை தந்தையின் மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். எங்கள் காவலாம் சூசை தந்தையின் மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். நமது திருத்தந்தையின் கருத்துக்களுக்காகவும் நமது பங்கு தந்தையின் உடல் உள்ள ஆன்ம நலன்களுக்காகவும் பங்கின் வளர்ச்சிக்காகவும் மேலும் இந்த நாட்களில் கொரோனாவால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும்
என்றென்றும் இருப்பதாக. ஆமென். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவிய நற்கருணைக்கு சதா காலமும் ஆராதனையும் சுதி சோஸ்திரம் நமஸ்காரமும் உண்டாக கடவது. அச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களிடமிருந்து எங்களை ரட்சித்தருளும். எங்கள் சர்வேஸ்வரா, பிதா, சுதன், பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமென். கிறிஸ்து ராஜா வாழ்க, உம்முடைய ராஜ்யம் வருக, மரியே வாழ்க.